வீட்டிலே எப்படி கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கறி வந்து நமக்கு கடையில் விற்கிது. 1 கிலோ 40 ரூபா அப்படின்னு விற்கிது. நம்ம ஒரு 1 கிலோ இல்லை அரை கிலோ இந்த மாதிரி கறி நம்ம வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து இந்த கட்டைங்களெல்லாம் எரித்து நம்மளே வந்து கறி துண்டுங்களை நம்ம தயாரிக்கலாம். இதை வந்து முதல்ல நம்ம வந்து இந்த கறி இந்தமாரி வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து பொடி செய்யணும். அது எப்படி நம்ம பொடி செய்யணும் அப்படின்னா, ஒரு கல்லை வச்சு நல்லா முதல்ல இதை வந்து தட்டிக்கணும். அப்புறம் நம்ம வந்து நல்லா கல்லை வச்சு நல்லா பொடியாக நசுக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா கல்லை வச்சு நம்ம இந்த பெரிய பெரிய துண்டுகளெல்லாம் நல்ல சின்ன துண்டுகளாக நம்ம கல்லை வச்சு நல்லா நசுக்கிக்கணும். இந்த மாதிரி நசுக்கணும். இந்த மாதிரி நம்ம பொடியாக செஞ்சுட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அடித்து இதை தூள் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து சல்லாடையில் சலிக்க போகிறோம். சலாடில் சலிக்கோன்னா தூள் நமக்கு இவ்வளோ கறி தூள் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இதிலேருந்து கொஞ்சம் மட்டும் செய்வோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். பெரிய ஸ்பூன் ஆட்டி ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் மைதா மாவு. இது எதுக்காக நம்ம போடுறோன்னா, இது வந்து இந்த கறித்தூளை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்காக இதை நம்ம போடுறோம். இது வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்கிறதுனால நம்ம சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து செய்கிறோம். இதை வந்து வெளியில் செய்கிறவங்க வந்து இது எப்படி செய்வாங்கன்னா, இதுக்கு வந்து வேறு ஜாமானுங்கள்லாம் விற்கிது. இந்த கறித்தூள் வந்து ஒட்டிக்கிறதுக்காக அதுக்கு தனியாக வேறு ஒன்று போடுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் மைதா மாவு போடுறோம். இந்த மைதா மாவு வந்து இந்த கறி தூள்களை வந்து நம்ம செய்யும்போது இருக்க பிடிச்சிக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து கறித்தூள் போட்டிருக்கோம். இதில் 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாருங்கள், இதை வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பிராணி வந்து கட்டி சாம்பிராணி, இதை வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டுப்போம். நல்லா வாசமாக வரணும் அப்படின்னா நம்ம நல்லா ஒரு பெரிய கரண்டி எந்த அளவில் போட்டோமோ அந்த அளவுலே நம்ம வந்து 1 ஸ்பூன் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதில் வேறு ஏதாவது வாசனை பொருள்கள் சேர்க்கணும் அப்படின்னா அதை போட்டுக்கலாம். இந்த வாசனை பொருள் நான் வச்சுருக்கேன். இதை இல்லை நமக்கு வேணாம், வாசனை பொருள்லாம் வேணாம், எனக்கு வெறும் வந்து சாம்பிராணி வாசம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம இந்த சாம்பிராணி மட்டுமே போட்டு நம்ம வந்து லேசாக தண்ணியை தெளித்து தண்ணி தெளித்து இதை நல்லா பிணைஞ்சிப்போம். வாசனைக்கு ஏதாவது நம்ம போடணும் அப்படின்னா நம்ம ஏதாவது போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். இந்த பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ இப்படி அழுத்தினா இப்படி உருண்டை வருது. இந்த பதத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கணும். இனிமேல் இதை நம்ம வந்து எப்படி கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்கிறோன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்தமாரி ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மேலே இருக்க பாருங்கள், அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படி செய்கிறது கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாருங்கள். நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இப்போ இதை எப்படி செய்யணும்னா, இந்த உள்ளே இருக்கிற இந்த மாவில் வந்து நம்ம ஒரு குத்தணும். நமக்கு எவ்வளோ தூரம் அளவு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அதை இழுத்து வச்சுக்கிட்டு நல்லா அப்படி குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது பொறுமையாக பண்ணிங்கன்னா வந்துடும். வந்துடுச்சு. இந்தமாரி நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து இழுத்து வச்சுக்கணும். இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா வரலாம். இல்லை நம்ம கையாலே கூட
இதை வந்து நம்ம இதுக்குள்ளே திணிச்சு விட்டுட்டு எவ்வளோ வேணுமோ திணிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா வரும். நான் வந்து ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு பக்கம் கையால் போடுறதுனால எனக்கு வந்து உங்களுக்கு சரியாக இது பண்ண முடியல. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து கையாலே அழுத்தி விட்டுட்டு கூட நீங்கள் போடுங்க. இல்லை இப்போ நான் செஞ்ச மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதுக்கு வந்து டைன்னு சொல்லி அச்சு கிடைக்கிது. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தடும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இன்னும் இதுவும் எங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா சும்மா அந்த முக்கோணம் மாதிரி செய்யலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இப்படி கூட செஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து நம்மளே வந்து வீட்டிலே செய்கிறது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். அதாவது கடையில் வந்து என்ன கலக்கிறாங்கன்னு தெரியாது, எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம வந்து நம்மளே செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல வாசமாக இருக்கணும்னா நம்ம சாம்பிராணி வந்து இதில் நிறையா போட்டு நம்ம வாசனைக்கு வந்து செண்டு வாங்கலாம். செண்டு வாங்கி என்ன நம்ம செண்டு பிடிக்குதோ அந்த செண்டை நம்ம வந்து அந்த சாம்பிராணி இந்த கறி துகளோட நம்ம கலந்து இதை பிணைஞ்சோன்னா இது இன்னும் வந்து நமக்கு வந்து நல்ல வாசமாக இருக்கும். நமக்கு வந்து வெறும் சாம்பிராணி வாசம் தான் வேணும், வேறு எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னா நம்ம வெறும் சாம்பிராணியே வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நிறையா வேணாலும் போட்டுக்கலாம். வாசனைக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறையா போட்டுக்கலாம். நான் சொன்ன அளவும் போட்டுக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் வந்து சாம்பிராணி இதை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரிஜினலான வாசமாக இருக்கும், நல்ல தரமாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து விற்கணும் அப்படின்னு நினச்சோன்னாலும் அது அவங்கவுங்க திறமையை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு இந்த அச்சு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கடையிலே கிடைக்கிது, இல்லைன்னா ஆன்லைனில் கூட இது வந்து இதோடைய டைன்னு சொல்லி போட்டிங்கன்னா கம்ப்யூட்டரை செய்கிற இந்த இது கிடைக்கும். அதையும் வாங்கி கூட நம்ம செய்யலாம். இது எளிய முறையில் சும்மா நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்லை இது வேறு மாதிரியாகவும் இந்த மாதிரியாகவும் பயன்படுத்திக்கலாம், செய்யலாம். மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.